திருமலா பால் நிறுவனத்தில் 40 கோடி ரூபாய் கையாடல் என்று புகார் எழுந்த நிலையில் ஏன் இதுவரை வழக்கு பதியவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. புகார் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்கு பட்டியலை சமர்ப்பிக்க மனுதாரர் கால அவகாசம் கோரினார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரம். சென்னை புழல் காவல் நிலைய எல்லையில திருமலா பால் நிறுவனத்தினுடைய கருவூல மேலாளராக பணிபுரிந்த நவீன் பொலினேனி என்பவர் தற்கொலை செய்து கொள்வது போன்ற அதை தூக்கிட்ட நிலையில இன்று சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து இந்த விவகாரம் இவர் குறித்த பின்னணியை விசாரிக்கும் பொழுது கடந்த 27ஆம் தேதி இவருடைய நிறுவனத்தின் சார்பில் இவர் மீது இவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நவீன் பொலினேனி மீது திருமலா நிறுவனம் சார்பில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 44 கோடி 50 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக, நிறுவனத்தின் பணத்தை கையாடல் செய்ததாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் தொடர் விசாரணையிலேயே இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் அவருடைய உடல் பிணக்குறாய்வு செய்யப்பட்டு அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்துல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் 2 வார காலமாக வழக்கு பதிவு செய்யாமல் ஒரு பக்கம் இருந்திருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் அதில் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த 2 ஊழியர்கள் நவீனை அழைத்து சென்று நேற்றைய தினம் மிரட்டியதாகவும் தகவல் வெளியானது. இருவேறு பிரச்சனைகள், அதாவது இருவேறு கோணங்கள்ல இது எது தொடர்பாக என்ன காரணமாக இருக்கும், இவர் தற்கொலைக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ற பல்வேறு சந்தேகம் முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் சென்னை காவல்துறை இது தொடர்பாக ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று முதலில் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இது தொடர்பாக திருமலா பால் நிறுவனம் தொடர்பாக ஒரு புகாரை முகமது தமிமுல் அன்சாரி என்பவர் 24ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவில் அவர் கொடுத்ததாகவும், அந்த நிறுவனத்தினுடைய கருவூல மேலாளரான நவீன் 40 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குறிப்பிட்டு அந்த புகாரின் மீது விசாரணையில இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறது காவல்துறை. ஆனால் இது தொடர்பாக புகார்தாரரிடம் இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்கு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்த திருமலா நிறுவனத்திடம் காவல்துறை கேட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த திருமலா பால் நிறுவனத்தின் சார்பில் கால அவகாசம் கோரியதனால அவற்றை மேற்கொண்டு சமர்ப்பிக்காமல் இருந்தார்கள். எனவே அம்மனு விசாரணை நிலையிலேயே இருக்கிறது. அதாவது புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள், அதற்கான ஆவணங்கள் ஆதாரங்களை கேட்டதற்கு அவர்கள் அதை சமர்ப்பிக்காமல் இருந்தார்கள். எனவேதான் அது விசாரணை நிலையிலேயே உள்ளது என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதனால்தான் அடுத்த கட்டமாக இது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற விவரத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்ட நவீன் பொலினேனி என்பவரை இதன் காரணமாகத்தான், அதற்கான ஆதாரங்கள் வராதனால்தான் அவரை அழைத்து மத்திய குற்றப்பிரிவில் விசாரிக்கவில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நவீன் பொலினேனி ஒரு பக்கம் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 4ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மனு விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றும் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையரிடம் இது போன்ற அளித்த புகார் என்பது விசாரணைக்காக வழியாக புழல் உதவி ஆணையருக்கு அனுப்பப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 25ஆம் தேதி கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் இந்த புகார் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த புகார் புழல் உதவி ஆணையருக்கு அது மாற்றப்பட்டு அவர் மூலமாக மாதாவரம் காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளருக்கு அனுப்பப்பட்டது என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் விசாரணை ஏதும் துவங்கப்படவில்லை என்றும், மேலும் தற்கொலை செய்து கொண்ட நவீன் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை செய்யப்படவில்லை என்று காவல்துறை இதுல விளக்கம் அளித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நவீன் கடந்த 9ஆம் தேதி அன்று மாலை அவரது சகோதரி மற்றும் திருமலா பால் நிறுவன அதிகாரிகளுடைய மின்னஞ்சல் முகவரிகளுக்கு தகவல் அனுப்பிவிட்டு புழல் பிரிட்டானியா நகர் 1வது சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய குடிசையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று காவல்துறை இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மின்னஞ்சலில் காவல்துறையினர் பற்றி எவ்வித குற்றச்சாட்டையும் அவர் தெரிவிக்கவில்லை என்றும், இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல சிலர் அவரது தற்கொலையில் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையரை தொடர்பு படுத்தி தகவல் பரப்பி வருவதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு சென்னையில மேற்கு மண்டல காவல் இணை ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேற்கு மண்டல இணை ஆணையர் இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த புகார்ல ஒன்று மத்திய குற்றப்பிரிவிலே ஒரு புகாரை 24ஆம் தேதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னை கொளத்தூர் காவல் மாவட்டத்துல துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் ஒரு புகாரை 25ஆம் தேதி கொடுத்திருக்கிறார்கள். மத்திய குற்றப்பிரிவில் கொடுத்த புகார்ல, திருமலா பால் நிறுவனம் கொடுத்த புகார்ல மேற்கொண்டு ஆவணங்களோ ஆதாரங்களோ இல்லாததுனால அது தொடர்பான ஆவணங்களையும் வங்கி கணக்கு விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியதாகவும்,
ஆனால் அவர்கள் அதை சமர்ப்பிக்காத காரணத்தினால் அது விசாரணை தொடங்கப்படாமல் இருக்கிறது என்று விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மற்றொரு புகார் மறுநாள் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த புகார் அதன் மூலமாக அவர் புழல் சரக உதவி ஆணையருக்கு மாற்றி பிறகு மாதாவரம் குற்றப்பிரிவிற்கு இது மாற்றப்பட்டு அதுவும் அடுத்த கட்டமாக விசாரணை இல்லாமல், அதாவது அவரை சம்பந்தப்பட்டவரை நேரில் அழைத்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பதற்கான காரணத்தையும் சென்னை காவல்துறை விளக்கமளித்து அந்த ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நவீனை காவல்துறை அழைத்து விசாரிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். விசாரிக்கப்படாததற்கான காரணத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே 2 புகார்கள், ஒன்று மத்திய குற்றப்பிரிவிலும் ஒன்று கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது. இதில் வழக்கு பதிவு செய்யப்படாததற்கான காரணத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் 2 வார காலமாக இந்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்தது, இதன் காரணமாக எதுவும் அழுத்தம் ஏற்பட்டு காவல்துறையில் விசாரணையை வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை மேற்கொண்டார்களா? ஒரு பக்கம் அதன் அழுத்தம் காரணமாக இவர் தற்கொலை முடிவை மேற்கொண்டாரா? அல்லது அவருடைய நிறுவனத்தின் தொடர்பிலிருந்து தொடர் அழுத்தம் இருந்ததா? காவல்துறையினுடைய விசாரணை தொடங்காமல் இருந்ததனால அவருடைய நிறுவனத்தின் தரப்பிலிருந்து தொடர் அழுத்தம் இருந்ததா என பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக மேற்கு மண்டல இணை ஆணையர் இது குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பார் என்று சென்னை காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.